அநேக விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக கட்டுகள் இந்த செய்தி வேளையில அறுக்கப்படும். கர்த்தர் வல்லமையான கிரியைகளை இன்றைக்கு செய்வார். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய செய்தியை கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 3-4 ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1, விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். 2, பூமி தன் பலனை கொடுக்கும். 3, அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் என்கிற 3 ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. தூங்குறீங்களா, முழிச்சிருக்கீங்களா? சரி, கிளைமேட் அப்படி இருக்குல்லன்னு சரி கவனிங்க. ஒரு 3 ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்துல ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். 1, விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். 2, பூமி தன் பலனை கொடுக்கும். 3, அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த ஆசீர்வாதங்கள் சும்மா வராது. நம்ம நிறைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும் அப்படின்னு நிறைய பிரயாசப்படுவோம், போராடுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எப்படியாகிலும் என் பிள்ளைய படிச்சு வச்சிடணும், எப்படியாகிலும் திருமணம் பண்ணி கொடுத்துடணும், எப்படியாகிலும் ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் படுகிற பிரயாசங்களை நீங்க பார்த்தா பரிதாபமா இருக்கும். சரியாய் துணி எடுக்கிறது கிடையாது, உடுத்தி கொள்ள சரியாய் சாப்பிடுகிறது கிடையாது, வீணான எந்த செலவுகளுமே பண்ணுகிறது கிடையாது. அந்த அளவுக்கு தினந்தோறும் எவ்வளவு மீதி எடுக்க முடியுமோ, எவ்வளவு செலவு குறைக்க முடியுமோ, எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ, எவ்வளவு மீதி எடுக்க முடியுமோ அவ்வளோ மீதி எடுத்து சிக்கனம் பண்ணி எப்படி ஆகிலும் ஒரு வீடை கட்டிடணும், எப்படி ஆகிலும் என் பிள்ளைகளை காலேஜ் படிக்க வச்சிடணும், திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறதை நாம் இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10. நாம பிரயாசப்படுகிறோம், ஆனா நம்மளால முடிகிறது இல்லை. நம்ம எவ்வளவோ முயற்சிக்கிறோம், ஆனா வாய்க்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நம்ம அநேக விதத்துல பிரயாசப்படுவோம், ஆனா வாய்க்காது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், விருட்சங்கள் தன் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்துல சுகமாயிருப்பார்கள். அதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆமா, நாம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நமக்கு மேல கர்த்தர் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும். அவர் செய்யாமல் நாம எவ்வளவுதான் எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு வாய்க்காது. நில ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைப்போம், தோட்டம் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைப்போம், நாம வளர்க்கிற கால்நடைகள் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைப்போம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைப்போம், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஒண்ணும் நடக்காது. எப்ப நடக்கும் அப்படின்னா, அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன் என்று. அப்போ எப்போ ஆண்டவர் அறுப்பாரோ அப்பொழுது மேல உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க சுதந்தரிப்பீர்கள். என்ன ஆசீர்வாதம்? விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்துல சுகமாயிருப்பார்கள். எப்பொழுது சுகமாயிருப்பார்கள்? எப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய நுகத்தின் கயிறுகளை அறுக்கிறாரோ அப்போ இவைகளில் எல்லாம் விடுதலை வந்துரும். அல்லேலூயா. சில மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன செய்தாலும் ஆசீர்வாதமா இருக்காது. ஆமா, சில நேரத்துல சொல்லுவாங்க, இந்த ஊரே சரி கிடையாது, ராசி இல்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த வீடு ராசி இல்லை? சிலர்லாம் மாசத்துல ஒருக்கா பீரவை ஒவ்வொரு திசையா வைக்கிறாங்க, திருப்பி வடக்க பார்த்து இதுவும் சரியில்லை, இனி தெற்க பார்த்து இதுவும் சரியில்லை. பேசாட்டுல வீடை இடிச்சிட்டு வாசலை மாத்தி போடும். எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, ஆனா கையில காசு நிக்கிறது இல்ல. சிலர் நினைக்கிறாங்க அந்த ஊரே சரியில்லை, வெளியூர் போயிருவோம். வெளியூர் போனா அதுக்கு மேல இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்கு போவோம், அங்க போனா சொன்னது ஆபீஸ் வேலை, தந்தது ஒட்டகம் மேய்க்கிற வேலை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா சிலர் சொல்லுவாங்க, வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும், ஆசீர்வாதம்னா அவனுக்கு கிடைச்சது மாதிரி நமக்கு கிடைக்கணும். ஏன் அப்படின்னா என்ன செஞ்சாலும் வாய்க்குது. அல்லேலூயா.
எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பெங்களூர்ல இருக்கிறாங்க. சாதாரணமா ஒரு குடிசை தொழிலாக முறுக்கு, கார்ச்சோ, சீவல், மிச்சர் எல்லாம் பண்ணி இவ்வளவுதான் 4 ஐட்டம் பண்ணி விற்க ஆரம்பித்தார்கள். அந்த சின்ன தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கு. ஆரம்பத்துல தாய், மகன், உடன்பிறப்புகள் ஒரு குடும்பம் இருந்து செய்தது. கொஞ்ச நாள் ஆகல, 10 குடும்பத்தை வைத்து செய்கிற அளவுக்கு கர்த்தர் வியாபாரத்தை விரிவுபடுத்தினார். பெருகிட்டே போகுது. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சொல்லி சாப்பிடுகிற இனிப்பு ஐட்டமா இருக்கட்டும், உரப்பு ஐட்டமா இருக்கட்டும், மிட்டாய் ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே அவர்களுடைய ஃபேக்டரியில தயாராகிற அளவுக்கு அந்த கம்பெனில 500 பேர் வேலை செய்கிறாங்க. சில வருஷத்துல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷத்துல இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதிகளா இருக்கிறாங்க. கம்பெனிக்கு கூட்டு போறாங்க. போயிட்டே இருக்கிறேன். நீளமா இருக்கு. இங்க இருந்து புறப்பட்டா நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அளவுக்கு தூரம் இருக்கு. போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியா இருக்கு. அப்பதான் அவங்க சகோதரின்ட்ட சொன்னாங்க, என் அண்ணனை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு வாய்க்கும் பாஸ்டர். அப்பதான் நான் நினைச்சேன், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன். சில கட்டுகளை அவரால் மட்டும்தான் உடைக்க முடியும், நம்மளால முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் செய்கிறத தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னா, நீங்க கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் ஏசாயா 10:27 வாசிப்போம். ஏசாயா. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. எதனால கர்த்தர் மாற்றுகிறாராம்? அபிஷேகத்தால நுகம் முறிந்து போகும். எத்தனை பேருக்கு புரியுது? எடுத்துட்டீங்களா? சரி, இனி மேல பாருங்க. எடுக்காதவங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். ஏசாயா 10:27 வசனத்தை நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு பேசுகிறார். அந்நாளில் நான் உங்கள் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தின் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இதை சொல்லல, அவன் படிப்பினால் அவன் வாழ்ந்து, அவன் சொத்தினால் அவன் சுகித்து, அவன் ஐஸ்வர்யத்தினால் அவன் உயர்ந்து, அப்படி சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆஸ்தினால ஆசீர்வாதம் இல்லை, அந்த நுகம் முறிக்கப்படுவதாக. படிப்பினால ஆசீர்வாதம் இல்லை, அந்த நுகம் முறிவதாக. வருமானத்தின் மூலமாய் ஒரு மேன்மை இல்லை, அந்த நுகம் முறிவதாக. இந்த மாதிரி எந்தெந்த காரியத்திலெல்லாம் நுகம் இருக்கிறதோ, கட்டுகள் இருக்கிறதோ, அந்த கட்டுகளை பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு முறிப்பாராக. அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அப்போ எப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற கட்டுகளாயிருக்கிற கட்டுகள் எப்பொழுது முறிக்கப்படும் அப்படின்னா, அது அபிஷேகத்தினால சாத்தியம். அது அபிஷேகத்தினால சாத்தியம். இன்னைக்கு நீங்க சரீரத்துல சில கட்டுகளை உணருவீங்க. ஒரு மரண வீட்டுல நின்ற மரித்தவருடைய மனைவி சத்தமோட்டு அழுறாங்க. அதுல ஒரு வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை அப்படின்னா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்திய, போன வாரம் இதே நாள் நல்லா தானே இருந்திய, இன்னைக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு கதறி அழுகிறத நான் பார்த்து ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்த இந்த சரீரம் இன்னைக்கு பலகீனம். நான் சொல்லுகிறேன், அபிஷேகத்தால் அந்த பலகீனம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா.
மருந்துக்கு அடங்காதது அபிஷேகத்திற்கு அடங்கும். மருத்துவருக்கு அடங்காதது ஆவியானவருக்கு அடங்கும். ஆவியானவர் உங்க பலகீனங்களை இன்றைக்கு முறித்து போடுவாராக. உங்களுக்குள்ளாய் கிரிய செய்கிற பொல்லாத பலகீனத்தின் ஆவி இன்றைக்கு முறிக்கப்பட்டு போகும். உங்க சரீரம் பலனடையும். கர்த்தர் அதை செய்வார், இன்றைக்கு செய்வார். அப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்த சரீரம் இன்னைக்கு பலகீனப்பட்டு போயிட்டு. நேற்று வரைக்கும் என் பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, 10th வரைக்கும் நல்லா இருந்தாங்க, 11th நல்லா இல்ல. 11th கூட கொஞ்சம் மார்க் இருந்தது, 12th நல்லா இல்ல. திடீர்னு மாற்றம். நுகம் இன்றைக்கு முறிக்கப்படும். ஆவியினால அந்த முறிக்கப்படும். ஆவியினால் அந்த கட்டுகள் முறிக்கப்படும். ஆண்டவர் முறிப்பார். ஆண்டவர் சொல்லுகிற அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றுக்காக உங்க திறமையை நம்பாதுங்க. நிறைய காரியத்தை யோசிக்கிறீங்க. சரீரம் இப்படி இருந்தா என்ன செய்ய, எப்படி செய்ய, என்ன ஆகும், மாம்சத்துல நிறைய யோசிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், சொல்யூஷன் ஒண்ணுதான், தீர்வு ஒண்ணுதான். அந்த தீர்வு தான் ஆவியானவருடைய அபிஷேகம். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தீர்வு, ஒவ்வொரு பரிகாரம், ஒவ்வொரு வழிகள் இருக்கும். ஆனா கர்த்தரிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒருவர் தான். இம்மைக்கும் ஒருவர் தான், மறுமைக்கும் ஒருவர் தான், ஆசீர்வாதத்திற்கும் ஒருவர் தான், விடுதலைக்கும் ஒருவர் தான். உங்க மொத்த பிரச்சனைகளுக்கும் மொத்த கட்டுகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான், ஆவியானவர். நிறைய நினைக்கலாம், எனக்கு வேலையில பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, பணத்துல பிரச்சனை, கடனால பிரச்சனை, பிள்ளைகள்னால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, உடன்பரப்புகளினால பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை. நான் சொல்லுகிற எல்லாமே பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா தீர்வு ஒண்ணுதான். அது ரொம்ப சுலபம்தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? தீர்வு ஒண்ணுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். யாத்திராகமம் 31:5 வாசிப்போம். யாத்திராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனையே தேவாவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நீங்க கவனிங்க, 3வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க மேல உள்ள வசனங்களை வாசிக்கும் போது எத்தனை பேர் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியல. நான் ஒவ்வொன்றா விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், வினோதமான வேலை, யாராலையும் செய்ய முடியாத வினோதமான நுணுக்கமான வேலைகளை இவன் செய்கிறதற்கு. எப்படிப்பட்ட வேலை? பொன்னினால் செய்யப்பட வேண்டிய வேலை, வெள்ளியினால் செய்யப்பட வேண்டிய வேலை, வெண்கலத்தினால் செய்யப்பட வேண்டிய வேலையை இவன் செய்கிறதற்கு. இப்ப நல்லா கவனிங்க, வெண்கலத்துல வேலை பார்க்கிறவன் தங்கத்துல வேலை பார்க்க முடியாது. முடியுமா? தங்க ஆசாரி தங்கத்துலதான் வேலை பார்த்துக்குவாரு. மர ஆசாரி வேலை செய்கிறவங்க மரத்துலதான் வேலை பார்ப்பாரு. ஆமாவா இல்லையா? இல்ல ஒரு நாள் செக் பண்ணிடுமா? தங்க ஆசாரியற்ற கொண்டு போய் ஒரு கட்டு விரவை கொடுத்து சிமிக்கி செஞ்சு தாங்க அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லுவாரு? அவரால முடியாது, நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வராது. அவருக்கு அந்த ஒரு வேலையை தான் தெரியும், அந்த ஒண்ணுலதான் வேலை செய்ய தெரியும். எனக்கு கார் ஓட்ட தெரியும், பிளைட்டை கொண்டு இருந்தா ஓட்டிக்கிட மாட்டோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் யோசித்து செய்கிறதற்கு, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலையும் வேலை செய்கிறதற்கு. அது மாத்திரமா, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும்.
அல்லேலூயா. இது என்ன? வைரங்கள், கற்கள் பாலிஷ் பண்ணி அதுல பதிக்கிறதற்கு, அந்த வேலையை அவன் செய்கிறதற்கு. அதே போல மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும். அப்போ ஒரு மனுஷன் எதிலெல்லாம் வேலை செய்யணும்? பொன்னுல செய்யணும், தங்கத்துல செய்யணும், வெள்ளியில செய்யணும், வெண்கலத்துல செய்யணும், அதே போல ரத்தினங்களில செய்யணும், மர வேலைகளை செய்யணும், மற்றும் சகல வேலை இன்னும் இருக்கு. எல்லா வேலைகளையும் செய்ய அவனை நான் என்ன பண்ணுவேன்? எந்த காலேஜில் போய் சேர்த்து உருவாக்க இவனை ஒரு இன்ஜினியரா உருவாக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கலாம். இதுதான் 1008 வேலை இருக்கு இதுல. இவன் எந்த காலேஜில் ஒரு மனுஷனை இப்படி உருவாக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, பிடிஎஸ் சேர்த்தா பல்லுக்கு மட்டும்தான் படிக்க முடியும், வேற ஒன்றுக்கும் செய்ய முடியாது. அவரை கொண்டு போய் தங்கத்துல வேலை வச்ச செய்வாரா? செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இந்த எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியால் நிரப்புவேன். எத்தனை பேருக்கு புரியுது? வேலை அநேக வேலைகளாக இருக்கலாம், ஆனா அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த புத்தி உனக்கு வரணும்னா நான் செய்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவியினால தேவன் உங்களை நிரப்புவா. அப்பொழுது உங்களுக்கு ஞானம் வரும், அப்பொழுது உங்களுக்கு புத்தி வரும், அப்பொழுது உங்களுக்கு அறிவு வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுக்குள்ளாய் பேதமை இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் அறியாமை என்கிற இருள் இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில வல்லமையாய் இறங்குவார். அப்படி இறங்கும் போது பேதையா இருக்கிறவங்க பிள்ளைகள், அறிவில்லாதவங்க பிள்ளைகள், ஞானம் இல்லாத பிள்ளைகள், ஞானத்துல குறைவாக இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஞானம் அடைந்தே தீர்வார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே கவனிங்க. ஆண்டவர் உங்களுடைய நுகத்தின் கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும், முறிந்து போகும். எல்லாவற்றிற்கும் ஒருவர் தான் தீர்வு, அவர்தான் ஆவியானவர். இன்னைக்கு சபையில வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும், அபிஷேகத்தை பெற்றவர்களும் இன்னும் தாருங்கன்னு கேட்க போறோம். அபிஷேகமே இல்ல, அவர்கள் என்னை அபிஷேகிங்கப்பான்னு கேட்கணும். ஒரே ஒரு ஆவியானவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். எல்லா வேலைகளையும் எல்லாவற்றிலையும் செய்ய, யோசித்து செய்ய, யோகித்து செய்ய கிருபை கொடுக்கிறவர் ஒருவர் மட்டும்தான். நீங்க எதுல குறைவா இருக்கிறீங்க? சில பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் கணக்கு பாடம் புரியவே புரியாது. யார இருக்கீங்களா? கணக்கா, கழித்தலா, கூட்டலா புரியவே செய்யாது. அதுக்கு மேலே நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், ஒண்ணுமே புரியாது. வேற சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல, 75 85 எல்லாம் போகுது. ஆனா இதுல மட்டும் 45 37. நல்ல வேலை 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்த. எல்லாம் ஜஸ்ட் பாஸ்லயே போகும். புரியல, ஞானம் இல்ல. நாமளும் ஸ்கூலை மாத்தி பாக்குறோம், டியூஷன் சென்டரை மாத்தி பாக்குறோம். இன்னும் என்னதை மாத்தணும்? என்ன மாத்த முடியும்? மூளையை மாற்ற முடியுமா? ஆளை தான் மாற்ற முடியுமா? ஒன்றும் மாற்ற முடியும். பெற்றோர்கள் படுகிற பிரயாசம், ஒரு அங்க போட்டு பார்ப்பாங்க, அங்க டியூஷன் இப்படி இருக்கு, இல்லை இங்க இல்லை ஸ்கூலை மாத்தி பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இனி உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிள்ளைகள் தேவாவியினால நிரம்பட்டும். எல்லாவற்றிற்கும் தீர்வு ஒண்ணுதான். இன்னைக்கு அபிஷேகத்தை குறித்து நிறைய பேர் சாதாரணமா யோசிக்கிறீங்க. அபிஷேகத்தை குறித்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஒரு பிடிப்பு இல்லை. அபிஷேகத்தை குறித்து ரொம்ப ஒரு வாஞ்சை இல்லை. அபிஷேகத்தை சாதாரணமாகவே பார்க்கிறோம். பரலோகம் அபிஷேகத்தை சாதாரணமாய் கொடுக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. ஆனா நம்ம சாதாரணமாவே பெற்றுக்கொள்ளலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னா பரலோகம் உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது.
பரிசுத்த ஆவியை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம், லகுவாய் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் தாகமா கேட்கணும், புரிந்து தாகமா கேட்கணும். அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு அறியணும். முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வந்துட்டா அவன் வாழ்க்கை மாறும், அவன் புத்தி மாறும், பார்வை மாறும், செயல் மாறும், சிந்தனை மாறும். அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறான். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால நிரப்பினேன். அப்ப தேவ ஆவியினால ஒரு மனுஷன் நிரம்புவானானால் அவனுக்குள்ளாக அவனுக்கு வேண்டிய சகல ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த ஞானத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. அந்த ஞானத்தை உங்கள் கணவனுக்கு கொடுப்பாராக, உங்க மனைவிக்கு கொடுப்பாராக, உங்க பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. நீங்க ஆவியானவர் எனக்கு வேணும், இந்த ஆராதனை முடியதற்குள்ள எனக்கு வேணும். நீங்க ரொம்ப தாகமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அதிகமாய் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க அதிகமா. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் பேர்? ஐன்ஸ்டீனா? பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். நமக்கு இருக்கிற ஞானத்தை போலதான் அவருக்கு இருக்கு. எக்ஸ்ட்ராவா இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. நேத்து கடையில வாங்கிட்டு வந்த கத்திரிக்காவை எங்க வச்சேன்னு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க முடியல. வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வேற புதுசா எங்க கத்திரிக்காவை கண்டுபிடிக்க. நமக்கு அவ்வளவுதான் ஞானமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷன் எவ்வளவோ கண்டுபிடிக்கிறா ஞானம். நான் சொல்லுகிறேன், அநேக தேவைகள் தீர்வு ஒண்ணுதான். அவர்தான் ஆவியானவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க கவனித்தால் வாசிக்கலாம். உபாகமம் 34:9. உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தீர்களானால் இங்கே ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் மோசே மூலமாக யோசுவாவுக்குள்ள இறங்கி வருகிறார். அதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டான். ஞானம் ஸ்கூல் மூலமாக மட்டும் கிடைக்காது, காலேஜ் படிப்பு மூலமாய் மட்டும் கிடைக்காது, தேவ ஆவியினால கிடைக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறல அப்படின்னா ஞானத்துல குறைவுள்ளவர்கள். ஞானம் அனுபவத்துல கிடைக்காது, ஞானம் படிப்புல மட்டும் கிடைக்காது, ஞானம் தேவ ஆவியில் கிடைக்கும். படிப்புல கிடைக்கிறத விட ஞானம், அனுபவத்துல கிடைக்கிறத விட ஞானம் தேவனுடைய ஆவியினால உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் விசேஷமானவர். என்ன அப்படின்னா, மோசே யோசுவாவின் மேல தன்னுடைய கைகளை வைக்கிறான். வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டான். நிரப்பப்படும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மேல அபிஷேகம் வரும் அப்படின்னா அவனுக்கு முன்பதாக எல்லாமே கீழ்ப்படிந்து இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கீழ்ப்படியும். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எப்போ ஞான ஸ்நானம் எடுத்து கரை ஏறினாரோ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவருக்குள்ள இறங்கி வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். இப்போ அதே இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பெருங்காற்று அடங்கினது, பேரலைகள் அடங்கினது. அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசு அடங்கி நின்றது, வியாதி அடங்கி நின்றது. ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அபிஷேகம் தான்
அன்றைக்கு மோசையின் காலத்துல யோசுவா மேல இருந்துச்சு. அதே அபிஷேகத்தை தான் இன்றைக்கு சபையில வந்திருக்கிற உங்கள் மேலையும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு முன்பதாகவும் எதிர்த்து நிற்கிற எல்லாமே கீழ்ப்படியும். நீங்க சொல்லுவீங்க, வேலையில 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேரால எனக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப தொல்லை, வேலையை விடவா இல்ல டிரான்ஸ்பர்ல கேட்டு போகவா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த 2 பேரும் என்ன படாத பாடுபடுத்துறாங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியை பெறுவீர்கள் ஆனால் எல்லாமே அடங்கும். அடங்குவார்கள், கீழ்ப்படிவார்கள். இந்த அபிஷேகம் கீழ்ப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக நியாயாதிபதி 14:5. நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிச்சாச்சா? சரி, இப்ப கவனிங்க. சிம்சோனை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். வரலாறு சிம்சோனை குறித்து சொல்லுகிறது. நானும் சிம்சோன் 1000 பேரை கொன்றான், கையில ஒன்றும் இல்லாமல் கழுதையின் பச்சை தாடை எழும்பினால் 1000 பேர் 1000 சத்துருக்களை மேற்கொண்டான், சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். எல்லாம் வாசிக்கும் போது நான் பார்த்தேன், ஆள் நம்மளை விட பயங்கரமா இருப்பானோ, நல்ல உடம்பு பயங்கரமா இருக்குமோ, கோலியாத் மாதிரி இருப்பானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வரலாறு சொல்லுகிறது, நம்ம சபையில ரொம்ப ஒல்லியா யார் இருக்காங்களோ அவங்கள விட ஒல்லியா. அல்லேலூயா. அவ்வளவு ஒல்லியான மனுஷன், சாதாரண உடம்பு தான், ஆனா பாலசிங்கத்தை மேற்கொள்ளுகிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பினார்னு இருக்கு, நிரம்பினார்கள்னு இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. என்ன அப்படின்னா, வாசித்தால் 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, ஒவ்வொரு ஆராதனையிலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாய் இறங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, பலமாய் இறங்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாரா. நீங்க எந்த அளவுக்கு என் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த அளவோடு பரலோகம் நிறுத்தும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஒவ்வொரு ஆராதனையிலையும் பரிசுத்த ஆவியானவர், ஒவ்வொரு ஜெபத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற தனி ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் என்னில இறங்கணும். இன்னைக்கு அப்படிதான் உங்க மேல இறங்க போகிறார். இன்னைக்கு சபையில நிறைய பேர் லைட்டா நிரம்புறாங்க. கன்வென்ஷன்ல நான் நிறைய பேரை பார்த்தேன், ஆவியானவர் அநேகர் மேல வல்லமையா இறங்கினார். ஆனா நிறைய பேர் இடம் கொடுக்கல, லைட்டா கொடுத்தாங்க, சிலர் முழுவதுமாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. தம்பி அருண் மேல வல்லமையாய் ஆவியானவர் இறங்கினார். அந்த அர்த்தத்திலிருந்து முன்ன வரைக்கும் ஆவியில குதிச்சு வந்தார், யாரையும் கண்டு வைக்கப்படல. இன்னைக்கு சபையில நிறைய பேர் கைத்தட்டக்கே வெக்கமா இருக்கு, அபிஷேகத்துல நிரம்பி பாட துதிக்க கைத்தட்ட வெக்கமா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லுகிற வெக்கப்படாதிருங்க. வெக்கப்படுற அளவுக்கு நம்ம சாதாரண வரவேற்கல, என்னை அசாதாரணமானவனாக மாற்றுகிற ஆவியானவரை வரவேற்கிறதற்காக நான் கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். கை தட்டணுமா? நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, கை தட்டினாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா?
கை தட்டுறது அவரை வரவேற்கிறதற்காக தட்டுகிறோம். இந்த பூமியில நிறைய கனத்திற்குரியவர்கள் வரும்போது கைகளை தட்டி வரவேற்கிறோம். நம்ம சபையில ஒரு கெஸ்ட் அழைத்தா, செய்தியாளரை அழைத்தா, அவருடைய கையில மைக்க கொடுக்க முன்பதாக அவரை வரவேற்கிறதற்காக நம்ம கை தட்டுறோமா இல்லையா? அதுதான் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ குழப்பணுமாங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு வெக்கம், சத்தம் போடணுமே, சத்தம் வந்துருமோ, சத்தம் பெருசா வந்துருமோ, அபிஷேகத்துல ரொம்ப நிரம்பச்சல. ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். எவ்வளவு திறந்து கொடுக்கிறீங்களோ. வீட்டுல இருந்த பாத்திரத்தை எல்லாம் எண்ணெயால நிரப்பியாச்சு. ஊத்த ஊத்த அப்படியே நிரம்பிட்டே இருக்கு. எப்போ பாத்திரம் இல்லை அப்படின்னாங்களோ அப்போ எண்ணெய் வர்றதை நின்றுட்டு. ஆவியானவருக்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன நல்லா நிரப்பணும் ஆண்டவரே, என்ன நல்லா நிரப்பணும். ஒரு பெரிய பிரச்சனை சிம்சோனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பால சிங்கம் கர்ஜித்து அவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஒரு பால சிங்கம் கர்ஜித்து. சிங்கம் சும்மா வேட்டையாடாது, பசித்தா மட்டும்தான் வேட்டையாடும். அல்லேலூயா. ஆமா, இப்போ கர்ஜித்து இவனுக்கு முன்பதாக வந்து நிக்குது அப்படின்னா சிங்கம் சாப்பிட ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ சாதாரண சிம்சோன் நிக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்களுக்குள்ளாய் இறங்கினதினால், என்னைக்கெல்லாம் அவர் பலமாய் இறங்குகிறாரோ, எப்பெல்லாம் பலமாய் இறங்கும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அன்னைக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது, ஏதோ ஒரு விடுதலை நடக்கிறது சரீரத்துல. அத ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நுகங்கள் சும்மா உடையாது, அபிஷேகத்தால் நுகம் முறிக்கப்படும். அவன் வழியில சிங்கம் வந்தது. சிங்கத்தின் வழியில இவன் போகல, இவன் வழியில தான் சிங்கம் வந்தது. அல்லேலூயா. நீங்க கவனித்தால் அங்க வசனம் தெளிவாய் போட்டு இருக்கும். 5 வாசித்தா, சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும். அப்ப ஊர் பக்கத்துல, தோட்டம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. சிங்கம் தான் இவர்களுடைய வழிகளில் வருகிறது. நீங்க நினைக்கலாம், என் வழியில நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, என் தொழில நிறைய பிரச்சனை, என் வேலைகளில நிறைய பிரச்சனை, என் படிப்புல நிறைய பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளும் உங்களை தேடி வரட்டும், எல்லா பிரச்சனையும் உங்களுக்காகவே வரட்டும். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒருவர் தான் தீர்வாய் மாறுகிறார். அவர் தான் கர்த்தருடைய ஆவியானவர். எவ்வளவு பயங்கர, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரட்டுமே, ஹalleluya. பிரச்சனையின் மத்தியில பரலோகம் உங்களை திக்கற்றவர்களாக விடாது, அனாதைகளாக விடாது. உங்களை பரலோகம் அவருடைய ஆவியினால இதோ நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும் ஐயா, வல்லமையா. நன்றி. ஹalleluya. இவன் சிங்கத்தின் வழிகளில போகல, சிங்கம் இவனை தேடி வருது. இவன் வழியில சிங்கம் வருது. பிரச்சனை என்ன தேடி வருது பாஸ்டர்? பிரச்சனை என் குடும்பத்தை தேடி வருது, பிரச்சனை என் பிள்ளைகளை தேடி வருது. இந்த வருஷம் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை. போன வருஷம் ஆரம்பித்தது, இல்லைன்னா 2020 ஆரம்பித்தது, இல்லைன்னா 2010 ஆரம்பித்தது. இன்னும் அந்த பிரச்சனை எனக்கு முடியல, இன்னும் அந்த பிரச்சனை தீரல. நான் சொல்லுகிற மொத்த பிரச்சனையும் 10 வருஷமாக 20 வருஷமாக மாறாத எல்லா பிரச்சனைக்கும் ஒருவர் தான் தீர்வாக இருக்கிறார். இதோ பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. மகிமை மகிமை மகிமை. ஓட ரிபால சங்கடதாரா, ஓ வழியில இருக்கிற பால சிங்கத்தை நீ மேற்கொள்ளுவாய். நீதி மிகந்தரோ. நன்றி. ஹalleluya. பலமாய் இறங்கினான். அப்படி இறங்கி வரும்போது
ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான், சிங்கம் செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் இருந்து சொல்லுகிறீங்க, சாகிறது வர வேற வழி இல்ல, செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், சிங்கம் சாகும், நீங்க சாக மாட்டீர்கள். உங்களுக்காக யூதராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார். உங்க ஜீவனுக்காக அவர் ஜீவன் ஈடாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சாக வேண்டாம். உங்களை உயிர்ப்பிக்கும்படி உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை வாழ வைப்பார், வாழ வைப்பார். சிங்கம் இவனை கொல்லணும்னு வந்துச்சு, இவன் சிங்கத்தை கொன்றான். ஒரு சாதாரண மனுஷன் தான் இப்படி இப்படி மாறுகிறான். நான் சொல்லுவோம், அவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது? அந்த கம்பெனி வச்சிருக்கிற ஓனருடைய சகோதரி சொன்னாங்க, என் அண்ணே என்ன செஞ்சாலும் வாய்க்கும் பாஸ்டர், எங்க கொண்டு போய் முதலீடு பண்ணாலும் 10 மடங்கு ஆயிரும், எந்த பிசினஸ் தொடங்கினாலும் ஓகோனி ஓட ஆரம்பிச்சிரும். நான் சொல்லுகிறேன், அது பலத்தினால் வந்தது கிடையாது, அறிவினால வந்தது கிடையாது. பரலோகம் அவர்களை அபிஷேகித்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தினுடைய வேலை தான். நீங்க பாருங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதா? மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதா? எவ்வளவு மலையா இருக்குது. ஆனா ஒரு பெண்மணி இந்தியாவில் இருக்கிறாங்க, பல கோடிகள் வருஷத்திற்கு ஜிஎஸ்டி கட்டுறாங்க. நம்மளால லட்சங்களை கூட சம்பாதிக்க முடியல வருஷத்திற்கு. ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல இருக்கிறது. அதே அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல கொடுக்க விரும்புகிறார். உங்க மேல கர்த்தர் தர விரும்புகிறார். நீங்களும் சம்பாதிப்பீர்கள், இழந்ததை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பட்சித்த வருஷத்தினுடைய பலனை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சிறந்த ஞானத்தை தருவார், சிறந்த புத்தியை தருவார். நீங்க சிறந்தவர்களாய் மாறுவீர்கள். நம்ம நிறைய பேரை பார்த்து ஏங்குகிறோம், அவங்களுக்கு மட்டும் நல்லா நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இல்லை? எங்க போனாலும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்? எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வரணும் அமையுது, என் பிள்ளைகளுக்கு ஏன்? உங்களுக்கும் இன்றைக்கு தருவார், உங்க பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஏற்ற துணையை தருவார். சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்காக மாறும். இதே சிம்சோன் என்ன ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அதே நியாயாதிபதி 15ஆம் அதிகாரம் அதுல 14 நாம வாசித்தால், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, என் மேல பரிசுத்த ஆவியானவர் லைட்டா வரக்கூடாது, பலமாய் இறங்கணும். எத்தனை பேர் கேட்பீங்க? ஆசையா கேட்கணும். ஒவ்வொரு ஆராதனையிலையும், நான் வீட்டுல ஜெபித்தாலும் சரி, கன்வென்ஷன்ல ஜெபித்தாலும் சரி, சபையில ஆராதித்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் என்னில பலமாய் இறங்கி வரணும். அதை தேவ பிள்ளைகள் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், என் மேல பலமாய் இறங்கி வரணும். சாதாரணமாய் அவர் இறங்கி வருகிறதற்கும் பலமாய் இறங்கி வருகிறதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த சின்ன வித்தியாசத்தை கூட நீங்க தவற விடாமல் கர்த்தரிடத்துல தெளிவாய் வாசித்து புரிந்து கொண்டு நீங்க கேட்பீர்களானால், அன்றைக்கு சிம்சோனுக்குள்ளாய் பலமாய் இறங்கி வந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாகவும் பலமாய் பலமாய் நிச்சயமாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சிம்சோனை நேசித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். பரலோகத்தின் ஆவியினால நீங்க பலன் அடைவீர்கள். தேவனுக்கு மகிமை. எங்க தாத்தா மேல ஒரு ஆவி வரும், சாமி ஆடுவார். ஆமா, வந்தா மஞ்ச பானை கொதிச்சுட்டே இருக்கும்.
மஞ்சள் குளிப்பார், உடம்பு ஒன்றும் செய்யாது. தீ மிதிப்பார், ஒன்றும் செய்யாது. எரிகிற தீச்சட்டியை சுமந்து கொண்டு ஊரெல்லாம் சுத்தி வருவார், ஒன்றும் செய்யாது. எப்படி தாத்தா இதெல்லாம் மேஜிக்கா என்ன, மந்திரமா என்ன, நமக்கும் சொல்லி தரக்கூடாதா? நானும் ஒரு சின்ன சட்டியாகிலும் எடுத்து தீச்சட்டி எடுத்து ஊரெல்லாம் சுத்தி வருவோம் இல்லையா? அவர் சொன்னார், எனக்குள்ள சாமி இறங்கி வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் தேவன் இறங்கி வருவார். தேவன் இறங்கி வருவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் சொல்லுகிறேன், இந்த ஆவியானவர் எல்லாவற்றிலையும் உங்களை பலப்படுத்துவார். இந்த இடத்துல நீங்க கவனித்தால், இந்த சிம்சோன் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம வாசித்தால், நியாயாதிபதிகள் அதை 15-14 நாம வாசிக்கிறோம். அவை லேகி வரைக்கும் வர்றான். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன ஆரவாரம் பண்ணினார்கள்? எத்தனை பேர் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்த்தா, 1000 பெலிஸ்தர்கள், 1000 சத்துருக்கள், 1000 பேர் எதிர்த்து இவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் ஆரவாரம் பண்ணுகிறார்கள்? கவனிங்க. ஒரு மருமகளை சமாளிக்க முடியல, ஒரு மாமியாரை சமாளிக்க முடியல, வேலை செய்கிற இடத்துல 2 ஸ்டாஃபை சமாளிக்க முடியல, தெருவில் ஒரு 2 பேரை சமாளிக்க முடியல. ஆனா ஒரு சிம்சோனை 1000 பேர் விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதுக்கும் ஒருவர் தான் தீர்வு, அவர் தான் தேவனுடைய ஆவியானவர். 1000 பெலிஸ்தர்கள் வந்து ஆரவாரம் பண்ணினார்கள், அவனை என்கிட்ட விடுங்க, அவனை நானி பார்த்துருவோம். பல சவால்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சவால்களில நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கும்படி பரலோகம் இன்றைக்கு பலமாய் உங்களை அபிஷேகிக்கும். ஆரவாரம் பண்ணினார்கள், அவனை என்கிட்ட விடுங்க, ஒத்தைக்கு வரட்டும், அவன் இன்னைக்கு உண்டுல நீ பண்ணிருவேன். நிறைய பேர் பேசுவாங்க, அவன் எப்படி உருப்படுறான்னு பார்ப்போம், அவன் பிள்ளை எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நிறைய சவால்கள் உங்களுக்கு முன்பதாக எழும்பட்டும். தீர்வு ஒன்றுதான், அவர் தான் ஆவியானவர். ஒரே ஒரு தீர்வு தான். நான் சொல்லுகிறேன், டெய்லி 3 நேரம் சாப்பிடுகிறோம், டெய்லி பலமுறை தண்ணீர் குடிக்கிறோம், அதே போல பலமுறை டெய்லி ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. நீங்க தாகமா தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் இறங்கி வந்தால் எத்தனை மனிதர்கள் எதிராய் நின்று சவால் விட்டாலும் அத்தனை பேருக்கும் நீங்க தனி மனிதனாய் நின்று அத்தனை பேருடைய சவால்களையும் நீங்க அடக்கத்தக்கதாய் ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்பியிருப்பார். நாம நிரம்ப வேண்டியது, நாம எப்படி போராடுகிறோம் அப்படின்னா, அவன் எப்படி பேசுகிறானோ பதிலுக்கு பதில் பேசுவோம், பதிலுக்கு பதில் பேசுவோம். ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. பதிலுக்கு பதில் பேசாதுங்க, ஜெயிக்க முடியாது. அவன் என்ன பேசினாலும் அவனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரே பதில் என்னன்னா அபிஷேகம். ஆமென். அவன் என்னதும் பேசிட்டு போட்டும், என்னதும் சொல்லிட்டு போகட்டும், எவ்வளவோ சவால் விடட்டும், அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பதில் அபிஷேகம். பயங்கரமா ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், ஆவியானவர் பலமாய் இறங்கும் போதெல்லாம் ஒண்ணு நடக்கும். என்ன அப்படின்னா, அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கீங்களா? சரீரத்துல ஒரே கால் வலி, போகவே மாட்டேங்க, பல வலிகளோடு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. அத்தனை வலிகள் இன்னைக்கு ஓடிரும். அல்லேலூயா.
நல்ல வேளை இன்னைக்கு யாரும் சாட்சி சொல்லல. எனக்கு நேரம் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் பேசியாச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நான் சொல்லுகிறேன், பரலோகம் உங்களை ஆவியினால் நிரப்பும். அப்பொழுது உங்கள் புயங்களில் கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் நெருப்பப்பட்ட நூலை போல அந்த கட்டுகளை ஆவியானவர் அறுத்து போடுவாராக. அது அறுக்கப்பட்டு போகும். இனி நீங்க பலகீனத்தில் கட்டப்படவே மாட்டீர்கள். பிசாசின் கட்டுகள் இருப்பதில்லை. ஒருவேளை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பரலோகத்தின் தேவன் உங்க கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. கால்களில பலன், கைகளில பலன், முதுகுகளில பலன். ஆமென். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலேயும் ஆமென் பரிசுத்த ஆவியானவருடைய பலம், ஆமென், அக்கினி வல்லமை வல்லமாய் இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகளும் உடையட்டுமே. புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூலை போல இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஓ ராடா காதா ராமா ரிபல ஷகடதர பலமா. ஹalleluya. வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்குள்ள வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது புறப்பட்ட காரியமாய் வாய்க்கும். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. உங்களில் நிறைவேறும், உங்க குடும்பத்தில் நிறைவேறும், உங்க சரீரத்தில் நிறைவேறும். ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறார் பலமாய். 1000 பேர் எதிர்த்திருந்தாலும் ஜெயிக்கிறது நீங்களாயிருப்பீங்க. ஹalleluya. நன்றி. அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆவியானவர் பலமாய் இறங்கினபடியினால் அவனுடைய கட்டுகள் அருந்து போயிற்று, அறுக்கப்பட்டு போயிற்று. 1000 பேர் மத்தியில கட்டப்பட்டவர்களாய் நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், எல்லார் மத்தியில நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். எல்லார் மத்தியில நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன். சிலருக்கு தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலகீனத்தை வெளியே சொல்லவே முடியல. வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த வயசுல இந்த வியாதி வந்துட்டு, இந்த பலகீனம் வந்துட்டு, இந்த போராட்டம் வந்துட்டு. கட்டப்பட்டவர்களாய் வெக்கப்பட்டு நிற்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இனி அந்த கட்டுகள் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு உடையும். இன்னைக்கு கர்த்தர் மாற்றுவார். சுகமளிக்கிற வல்லமை நதி போல சபைகளிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் அந்த நதி சுகமாக்கும். அந்த நதி சுகமாக்கும். எப்பேற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் ஹalleluya, இந்த நதி சுகமாக்கும். மகிமை. அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். தனி ஆளாய் நின்று ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுகிறான். நான் சொல்லுகிறேன், இத்தனை நாள் தனி ஆளாய் நின்று போராடி தோத்து போனீங்க. இப்போவோ பரலோகம் உங்களுக்கு ஒரு துணையை தருகிறது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இனி நீங்க தனிமை அல்ல, இனி நீங்க திக்கற்றவர்கள் அல்ல. தனிமையாய் நின்று பல இடத்துல தோத்து போனீங்க. தனிமையாய் நின்று பல இடத்துல நீங்க வெக்கப்பட்டு போனீங்க. இனி அப்படி இருக்காது. எந்த இடத்துல எல்லாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். க்ளோரி, ஹalleluya. பரலோகத்தின் ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். நீங்க ஜெயிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். க்ளோரி, ஹalleluya. அப்படியே 1000 பேர் நிற்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி யுத்தத்திற்கு ரெடியாகி வந்திருந்தாங்க. முன்கூட்டியே ஆயுதங்களோடு வந்திருந்தாங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு வந்திருந்தாங்க. ஆனா சிம்சோனிடத்துல ஒரு திட்டமும் இல்லை, ஒரு ஆயத்தமும் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லை. நான் சொல்லுகிறேன், எனக்கு ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அபிஷேகம் இல்லாம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது.
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாம கிறிஸ்தவனா வாழ முடியாது. இந்த சிம்சோன் மேல ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அப்பொழுது அவனை கட்டி வைத்திருந்த கட்டுகள், கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல ஆயிற்றான். நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் நிறைய கட்டுகளோடு இருக்கிறீங்க. அது பலகீன கட்டுகளா இருக்கலாம், தரித்திர கட்டுகளா இருக்கலாம், வியாதியின் கட்டுகள், சாப கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், சேவனையின் கட்டுகளாக கூட இருக்கலாம். சிலருக்குள்ளாக பாவ கட்டுகள் கூட இருக்கலாம். பாவம் எல்லாரிடத்திலே வரும். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாவத்துக்கு நாம அடிமை கிடையாது. நிறைய பேர் பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்க. பாவத்துக்கு முழு அடிமைகளா மாறிட்டாங்க. ஒரு சம்பவம் நான் கேள்விப்படுகிறேன். பிள்ளைகள் படித்து காலேஜ் படிப்பெல்லாம் முடித்தாச்சு. ஒரு சகோதரி தன்னுடைய புருஷனை விட்டு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை விட்டு, 2 பிள்ளைகளை விட்டு கள்ள தொடர்போடு போறாங்க. அடிமை, பாவத்துக்கு அடிமை. எப்படி மேற்கொள்ள? பாவத்தை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. அவருடைய துணை இல்லாம யாராலையும் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவம் எனக்குள்ளா இருக்கிறது, இச்சை எனக்குள்ளா இருக்கிறது. தேவ சமூகத்தில் போங்க. ஆண்டவரே, சுட்டரிக்கப்படுவதாக. அது குடிவெறியின் பாவமாய் இருக்கட்டும், விபச்சார பாவமாய் இருக்கட்டும், என்ன பாவமாய் இருக்கட்டும், அவர் எரித்து போடுவார். வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக மாம்சத்தின் இச்சை, பெருமை என்ன இருக்கிறது உங்களுக்குள்ள? விட முடியல, மாற முடியல, இயேசுவை போல மாற முடியல. இயேசுவுக்கு பின்னாடி போகணும்னா பாவத்தோடு போக முடியாது. பாவத்தை விடணும். ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கணும், ஆண்டவரே, இந்த பாவ எண்ணங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. யாரையோ பார்க்கிறோம், அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு வருகிறது. சிலருக்கு உலக பொருட்கள் மேல ஈர்ப்பு வருகிறது. என்ன செஞ்சாலும் அதை அடைந்தே தீரணும். சிலர் ஒரு மனுஷன் மேல, சிலர் மனுஷன் மேல ஒரு ஈர்ப்பு வருகிறது. அதற்காக, அந்த பாவத்திற்காக நான் எதையும் செய்வேன். பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனத்திற்கு நேராக கொண்டு போகிறது, அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது, நாசத்திற்கு நேராய், மோசத்திற்கு நேராய், சாபத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. நீங்க அதுல இருந்து தப்பண்ணா உங்களுக்கு ஒரே வழி. மனுஷனுடைய ஆலோசனை உங்களுக்கு வீணாய் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலமாய் மாறுவார். தாவீதும் பாவத்தில் விழுந்து போனவன் தான். ஒரு பாவம், அதை மறைக்க என்ன ஒரு பாவம், அதை மறைக்க என்ன ஒரு பாவம். தொடர்ச்சியாய் பாவம் செய்கிறார். இப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் போது மனம் திரும்புகிறான். தேவ சமூகத்துல போய் அழுகிறான். தேவ சமூகத்துல போய் அழுகிறான். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் அழணும். நீங்க பாவத்தை மறைமுகமா வச்சுட்டு ஓடக்கூடாது. பாவத்தை தேவ சமூகத்துல கொண்டு வரணும். சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள். தாவீது பாவம் செய்து தேவ சமூகத்துல போய் சொல்லுகிறான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சிருஷ்டிக்கப்படணும். இருதயம் திருக்குள்ளதுதான். அங்க நிறைய பொல்லாப்பு இருக்கிறது, அங்க நிறைய பாவம் இருக்கிறது, அங்க நிறைய இச்சை இருக்கிறது, அங்க நிறைய விபச்சாரம் இருக்கிறது, அங்க நிறைய போத பழக்கம் இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்துல போங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சினிமா பார்க்கணும். சினிமா பார்க்க பண்ணுகிற ஆவி, இச்சை உள்ள இருக்கிறது. ஒரு கோட்டை படிக்க வேண்டியது இருக்கிறது, ஒரு கோட்டை எழுத வேண்டியது இருக்கு. எல்லாம் மூட்டை கட்டி போட்டிருக்கு. நமக்கு அக்காளுக்கு படம் பார்க்கணுமா, அண்ணனுக்கு படம் பார்க்கணுமா? இச்சையின் ஆவி உங்களால விட முடியல. தேவ சமூகத்துல போங்க. நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு உங்களை பார்த்து சொல்லல, பொதுவா உலகத்துல நடக்கிறத பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, யாரும் சொல்லக்கூடாது. என்னதான் பார்த்து சொன்னாரு, அதுக்கு வழியே இல்லை. இந்த உலகத்துல நீங்க மட்டுமா இருக்கிறீங்க.
உலகத்தில் எல்லாரும் செய்கிறத பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவையானது ஒண்ணுதான். இப்ப நீங்க படிக்க வேண்டியவர்கள், இப்ப நீங்க உழைக்க வேண்டியவர்கள். அந்த வேலையை தெளிவாய் செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. போன் இல்லாம இருக்க முடியல, சினிமா இல்லாம இருக்க முடியல, இன்டர்நெட் இல்லாம இருக்க முடியல. என்ன ஆவி? தேவ சமூகத்துல போங்க, சுட்டரிக்கப்படும்படி ஒப்பு கொடுங்க. நான் இன்றைக்கு இந்த செய்தி முடிவுல உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை நீங்க உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்களானா, இந்த ஜெப நேரத்துல, இந்த செய்தியின் முடிவுல உண்மையாய் உங்களுக்குள்ளாய் மறைந்து கிரியை செய்கிற எல்லாவித இச்சையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது கொளுத்தப்படும், அது எரிக்கப்படும், அது சாம்பலாய் மாறும். தேவன் அதை செய்து முடிப்பார். யாரும் உத்தமர்கள் கிடையாது, யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனா நாங்க பரிசுத்தமாக இயேசுவை நாடுகிறோம், அவருடைய அக்கினியை நாடுகிறோம். ஐயா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவரை நோக்கி முறையிடுகிறோம். உனக்கும் அதை தான் போதிக்கிறோம். தேவையில்லாத ஆசை இச்சைகளில நீ உன் வாழ்க்கையை கெடுப்பாயானா அவரை நோக்கி போ, அவரை நோக்கி ஓடு, அவரை நோக்கி கெஞ்சி. நிச்சயம் உனக்குள்ளா இருக்கிற அந்த கிரியைகள் அழிக்கப்படும், அழிக்கப்படும். கர்த்தர் எரிப்பார், சுட்டரிப்பார். உங்களால மேற்கொள்ள முடியாது. தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி நம்ம விழுந்துருவோம். தேவ சமூகத்துல போறான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான். தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடாதுங்க, பரிசுத்த அடைய வேண்டும் என்கிறதற்காகவும் தேடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், அதுக்காக மட்டும் தயவு செய்து ஆண்டவரை தேடாதிருங்க. பரிசுத்தத்திற்காக தேடுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு ஆண்டவருடைய சமூகத்துல போங்க. Glory, hallelujah. மீதியான செய்தி அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கள் படியிடுங்க. இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகுது. இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு கட்டுகள் நிச்சயமாய் உடையும். நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். Glory, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கணும். எத்தனை பேர் அப்படி கேட்பீங்க? பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கணும். பெற்றோர்கள் கேளுங்க, என் பிள்ளைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமாய் இறங்கினதினா அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. Yes, hallelujah. இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அக்கினியாய் இதோ இறங்கி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்குள்ளாய் இருக்கிற பலவீனத்தின் கட்டுகள், சாப கட்டுகள், இச்சையின் கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால சுட்டரிக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் தர இயேசுவே கூப்பிடுங்க. பரலோகம் உங்களுக்கு இறங்குகிறதை நான் காண்கிறேன். வானம் திறக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக ஒரு ஆவியானவரை பரலோகம் அனுப்புகிறது. ஒரு சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினது போல இதோ உங்க மேல, உங்க ஒவ்வொருவர் மேல இதோ பயங்கரமாய் இறங்குகிறார். பலகீனங்கள் மாறும், பலகீனங்கள் மாறும், எதிர்ப்புகள் மாறும். ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, மாறும், மாறும், மாறும். வேதமைகள் மாறும், அறியாமைகள் விலகும், அந்த காரங்கள் மாறும். ஆவியானவர் இறங்கி விட்டார்.
1000 பேர் சவாலாக நிற்கட்டும், 1000 பேர் எதிர்த்து நிற்கட்டும், இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். Power. மகிமையே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல நன்றி 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 நன்றி. அக்கினி 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 பரிசுத்த ஆவியின் அக்கினி. இதோ 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 உங்க மேல உன் வாயை வெறிவாய் தரமா. இயேசுவே கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஆவியினால நிரப்பும், ஆவியினால நிரப்பும், அபிஷேகத்தால நிரப்பும். அக்கினி அக்கினி அக்கினி. பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை உன் மேல இறங்குகிறது. நல்ல கரங்களை கட்டி வாய்களை பெற